அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, அன்பு ஒரு அனாதை என்று சொல்வார்கள். அன்பிற்காக, பாசத்திற்காக, அரவணைப்பிற்காக ஏங்கி தவிக்கக்கூடிய பல கோடி ஜீவராசிகளில் இந்த கும்பராசி சதய நட்சத்திரமும் ஒன்று. உறவுகளுக்காக அதிக பயணம், உறவுகளுக்காக நேரத்தை, பணத்தை செலவழிக்கக்கூடியவர்கள், அதிகமான முறையில் அலைந்து திரிந்து ஓடிப்போய் உறவுகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் இந்த சதய நட்சத்திரக்காரர்கள். அப்படிப்பட்ட உங்களுடைய ஆசை நிறைவேறக்கூடிய காலகட்டம், ஆதரவு உங்களுக்கு பெருகக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக கேதுனுடைய நட்சத்திர பயிற்சியால் இது நடைபெறப் போகுதுங்க. ஸோ இன்றைய பதில் அதை பற்றி பார்க்க போகிறோம். பதிவு ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே குரு வக்ர பயிற்சி பலன்கள், சனி வக்ர பயிற்சி பலன்கள் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற வந்து தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. ஆனால் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, கும்பத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். சதய நட்சத்திரத்துக்கு அதிபதியான உங்களுடைய நட்சத்திராதிபதி அங்கே அமர்ந்திருக்கிறார். 7ல் கேது அமர்ந்திருக்கிறார். கும்பராசிக்காரங்களுக்கு குடும்பச்சனியாக, தனச்சனியாக, வாக்குச்சனியாக 2ஆம் வீட்டில் மீன ராசியில் சனிவான் இருக்கிறார். ஸோ குடும்பத்தில் சனி, அதே நேரத்தில் 7ல் கேது, ஜென்மத்தில் ராகு. இப்படி இருக்கும்போது உறவுகளுடைய பிரிவும், உறவுகளை சமாதானப்படுத்தக்கூடிய வேலையே உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். உங்களை பற்றி புரிய வைப்பதற்கே உறவுகளோடு போராட வேண்டியது இருக்கும். பணத்தில் கொடுத்து விட்டு அந்த பணத்தை திரும்ப பெறுவதற்காக அலைச்சல் இருக்கும். மேலும் 7ல் கேது இருக்கிறதுனால உங்களுடைய உறவுகளுக்கு மருத்துவ செலவு, உறவுகளுக்கு தேவையில்லாத விபத்து பிரச்சனைகள் போன்றவை ஏற்பட்டு, ஸோ அதன் ரீதியாகவும் பண நேர விரயங்கள் ஏற்பட்டிருக்கும். இப்போது அந்த 7ல் இருக்கக்கூடிய கேது நட்சத்திர பயிற்சி அடைகிறார். ஏன்னா இதனால் வரையில் சிம்ம ராசியில் உத்தர நட்சத்திரத்தில் பயணித்தார் கேது. இந்த ஜூலை மாதத்தில் இருந்து பூர நட்சத்திரத்தில் பயணிக்க போகிறார். பூர நட்சத்திரங்கிறது சுக்கிர பகவானுக்குரிய நட்சத்திரம். சுக்கிர பகவான் சுகபோக யோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அவருடைய நட்சத்திரத்தில் கேது பயணிக்கின்ற பொழுது அதனுடைய காரகத்துவ பலனை எடுத்து கொடுக்க போகிறார். அப்போது சதய நட்சத்திரக்காரங்களுக்கு என்னென்ன நன்மை நடக்கும்? ஏன்னா கேது அங்கேருந்து 7ஆம் பாரு அந்த சதயத்துக்கு அதிபதியான ராகுவை பார்க்கிறார். சுக்கிரன் யாருன்னா உங்களை கும்பராசிக்கு 4ஆம் வீடான ரிஷபத்திற்கும் மற்றும் 9ஆம் வீடான துலாமிற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். அவருடைய நட்சத்திரத்தில் இப்போ கேது பயணிக்கிறார். அப்போ 4ஆம் வீட்டுக்குரிய வேலையும் 9ஆம் வீட்டுக்குரிய வேலையும் 7லிருந்து செய்ய வேண்டும். அப்போது சொத்து பிரச்சனை, உறவுகளால் ஏற்பட்ட சொத்து பிரச்சனைக்கு ஒரு முடிவு காலகட்டம். அதேபோல் உறவுகளால் ஏற்பட்ட அவமானம், பழிச்சல் போன்றவை நீங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் புதிய வாரிசுகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இருக்குது. காதல் பெருகும். உங்களுடைய வாழ்க்கை துணை நிலைப்பாட்டனோட மீண்டும் ஒன்று சேர்ந்து காதல் பெருகுவதற்கும், திருமண தடைகள் நீங்கி திருமண யோகங்கள் நடைபெறுவதற்கும் வாய்ப்பு உண்டு. புதிய ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் ஒரு ஆசை, இந்த வேலை எனக்கு கிடச்சிடணும், அரசாங்க உத்தியோகம் கிடச்சிடணும், இந்த பொருள் நான் வாங்கிடணும், இந்த தொழில் நான் ஸ்டார்ட் பண்ணிடணும், இது என்னுடைய ஃபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆசையை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய தருணம். அதே போல் உங்களுக்கு ஒரு உதவி செய்கிறதுக்கு நண்பர்கள், உறவுகள் ஆதரவு பெருகும். நீங்கள் ஒரு தொழில் தொடங்குறீங்க, நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்க, உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கு ஒரு ஆதரவு கிடைக்கும். இந்த நேரத்தில் சதய நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த சினிமா துறை, கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பெயர் புகழ் கிடைக்கும். திடீர்னு பிரபலமடைகிறதுக்கு யோகம் உண்டு. அதே போல் பணம் காசு கொடுக்கல் விஷயத்தில் சுமூகமான விஷயங்கள் நடைபெறும். இனிமேல் ஏமாற்றியவர்கள் இனி இரக்கம் காட்டுவார்கள் உங்களுக்கு. ஸோ உங்களை ஏமாத்தினவங்க கூட இறக்கப்பட்டு மீண்டும் உங்களிடம் சில காரியத்தை கொடுப்பார்கள். ஸோ அதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு. மேலும் இந்த கேதுவனுடைய நட்சத்திர பயிற்சி அது சிம்ம ராசியில் கூடிய பூர்வச்சலம் நடக்குது. அப்போது தந்தை வழி சொத்துக்கள் பிரச்சனை நீங்கும். ஓகேங்களா? கவர்மெண்ட் ரீதியான உங்களுக்கு பொதுப்பணித்துறை, ஆடை வடிவமைப்பு, கலைத்துறை சார்ந்த விஷயங்கள், இதனால் கௌரவ பாராட்டுகள் கவர்மெண்ட்டிலிருந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. விருதுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் புதியதொரு மருத்துவத்துறையில் புதியதொரு மருந்து சாதனை அல்லது புதிய மருந்து கண்டுபிடிப்பு, மருத்துவ சிகிச்சையில் ஒரு பாராட்டும் பெயர் புகழும் பெறுறதுக்கு வாய்ப்புண்டு சதய நட்சத்திரக்காரங்களுக்கு. அதேபோல் ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி மற்றும் வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு பணம், வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு தொழில் போன்றவை அமைவதற்கும் வாய்ப்புகள் இங்கே ஏராளமான முறையில் உண்டு. சரிங்களா? சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள் ஜென்மத்தில் ராகு அமர்ந்திருக்கிறாரு. அப்போது கண்டிப்பாக இந்த நேரத்தில்
சுற்றுலா அப்படி சொல்லக்கூடிய திடீர் பயணங்கள், வெளிநாட்டுக்கு போய் ட்ராவல் பண்ணிட்டு சுற்றி பார்த்துட்டு வர்றது, அப்போ நீண்ட நாள் போக வேண்டிய இடங்களுக்கு போயிட்டு வருவீங்க. புனித தீர்த்தங்கள், திருத்தலங்கள் பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் பயணங்களால் கொஞ்சம் மன நிம்மதி, மன மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். ஓகேங்களா? ஆக மொத்தம் மன அழுத்தம் நீங்கும். ஸோ ஆசைகள் நிறைவேறி ஆதரவுகள் பெருகக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏங்கிய எதிர்பார்த்த அனைத்து காரியங்களிலும் இப்போது நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு சரியான ஒரு நேரம் சொல்லலாம். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இந்த கேது பயணிக்கக்கூடிய நட்சத்திரம் சுக்கிரபகவானுக்கு நட்சத்திரம். அப்போ தேவையில்லாத காதல் சமாச்சாரத்தால் குடும்பத்தில் பிளவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. தவறான காதல், தவறான பழக்க வழக்கங்கள், எதிர்பாராத வாகன விபத்துகள் போன்ற விஷயங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. அதுலேயும் கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்கணும். சரிங்களா? சில பேர் உங்களுக்கு பேராசை காட்டி அல்லது உங்களை புகழ்ந்து தள்ளி உங்களிடம் ஏமாற்றுவதற்கு வாய்ப்புண்டு. ஸோ ஏற்கனவே ஒரு முறை ஏமாந்த போதும். ஸோ அதிலெல்லாம் நீங்கள் கவனத்தோடு இருந்தால் போதும். மற்றபடி பயப்படாமல் இருக்கலாம். மேலும் கேது சுக்கிரபகவானுடைய நட்சத்திரத்தில் பயணிப்பதால் விநாயகருக்கு நாட்டு சர்க்கரை, மண்டவெல்லம் போன்றவற்றில் ஏதாவது நெய்வேத்தியம் செய்து உணவாக நெய்வேத்தியமாக படைத்து வணங்கிவிட்டு வர பெரிய அளவு நன்மைகள் நடக்கும். சரிங்களா? அதேபோல் கோயிலில் இருக்கக்கூடிய யானைகளுக்கு கரும்பு உணவாக கொடுங்கள். ஸோ இது மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.